அதிகமா சர்க்கரை சாப்பிடுறது ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறது நம்மள பெரும்பாலானவங்களுக்கு தெரியுங்க. நம்ம தினமும் சாப்பிடுற சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரைய அதிகமா எடுத்துக்கிறது நல்லதே கிடையாதுங்க. இப்பெல்லாம் சர்க்கரை அதிகம் இல்லாத உணவு முறை அதிகமாகிக்கிட்டே வருது. அதுல மிக குறைந்த அளவே சர்க்கரை சேர்க்கப்படுது. இருந்தாலும் எல்லாரும் அவங்க உணவுல இருந்து சர்க்கரைய முற்றிலுமா நீக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு நாளைக்கு ஒருத்தர் எவ்வளவு சர்க்கரை சாப்பிடுறது பாதுகாப்பானது அப்படிங்கிற ஒரு கேள்வி அடிக்கடி எழுது. அதனால நிபுணர்களுடைய கூற்றுப்படி ஒரு நாளைக்கு எவ்வளவு சர்க்கரை சாப்பிடுறது பாதுகாப்பானது பார்க்கலாம். உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி நம்ம தினமும் கலோரி உட்கொள்ளல 10% குறைவான பகுதியை மட்டுமே சர்க்கரையிலிருந்து எடுக்கணும். உதாரணமா, நீங்க ஒரு நாளைக்கு 2000 கலோரி உட்கொண்டா 200 கலோரியை விட அதிகமா சர்க்கரை உட்கொள்ளக்கூடாது. மேலும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை விரும்பினா சர்க்கரை உட்கொள்ளல 5% குறைக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு நாளைக்கு சுமார் 10 ஸ்பூன் சர்க்கரை சாப்பிடலாங்க. ஆனா நீங்க அதிகமா உடற்பயிற்சி செய்யல அல்லது ஆரோக்கியமான வாழ்க்கைய ஃபாலோ பண்ணல அப்படின்னா 6 ஸ்பூன் சர்க்கரையை எடுத்துக்கலாம். அமெரிக்க இதய சங்கத்தின் வழிகாட்டுதல்களை பார்க்கும்போது சர்க்கரையுடைய அளவு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அந்த வழிகாட்டுதல்களின்படி ஒரு ஆரோக்கியமான பெண் ஒரு நாளைக்கு 25 கிராம் சர்க்கரையை எடுத்துக்கலாம். அதே டைம்ல ஒரு ஆரோக்கியமான ஆணுக்கு 36 கிராம், சுமார் 9 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இருந்தாலும் நீங்க டெஸ்க் வேலை செய்றீங்க அல்லது குறைவான உடற்பயிற்சி தான் செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய சர்க்கரை அளவை குறைவா வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. சுகாதார நிபுணர்களின் கூற்றுப்படி சர்க்கரையில அதிக அளவு கலோரிகள் இருக்குங்க. ஆனா எந்த ஊட்டச்சத்துமே கிடையாது. அதிக சர்க்கரை சாப்பிடுறதால உடல் பருமன், நீரிழிவு மற்றும் இதய நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு. இருந்தாலும் சர்க்கரை பல்வேறு வகைகள்ல இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமாங்க, நம்ம சாப்பிடுற ஃப்ரூட்ஸ், பால்ல கூட இயற்கையான சர்க்கரை இருக்கு. ஆனா இது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு தீங்கு கொடுக்காது. ஜங்க் ஃபுட், ஸ்வீட்ஸ் அல்லது வேற எந்த உணவுகளையும் செயலாக்கும் போது அதுல சர்க்கரை சேர்க்கப்படும் போது அதுல சேர்க்கப்பட்ட சர்க்கரை தான் நம்ம சொல்றோம். சோ ஆரோக்கியமா இருக்கணும்னா இந்த சேர்க்கப்பட்ட சர்க்கரையின் அளவை குறைக்கிறதுல தான் நம்ம கவனம் செலுத்தணும். சோ மேல சொன்னபடி இவ்வளவு கிராம் சர்க்கரை சேர்த்தணும் அப்படின்னா நீங்க ஏற்கனவே ஒரு சர்க்கரை வியாதி நோயாளியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்டரை கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறமா சேர்த்திக்கோங்க. பனாரஸோ காஞ்சிபுரமோ எந்த வகையான பட்டு புடவைய கூட வாங்க போகும்போது அதை சூஸ் பண்ணி பில் போறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை பொதுமக்கள் கவனிக்கணுங்க. இதை தெரிஞ்சுக்காம வாங்கும்போது போலி அல்லது தரமற்ற புடவைகளை விலை உயர்ந்து வாங்கிடுற அபாயம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட், தூய பட்டு சோதனை ரொம்ப முக்கியங்க. உண்மையான பனாரஸ் புடவைகள் தூய மல்பெரி பட்டுல நெய்யப்படுது. இது மென்மை, பளபளப்பு மற்றும் தனித்துவமான வசதியை கொடுக்கும். ஒரு சின்ன சோதனை வழியா புடவையுடைய ஒரு நூலை நீங்க எரிச்சு பார்க்கலாம். இதனால தூயப்பட்டு அப்படின்னா முடி கருகிற வரைக்கும் வாசம் இருக்கும். செயற்கை பட்டு அப்படின்னா பிளாஸ்டிக் எரியற மாதிரியான ஒரு ஸ்மெல் வரும். அது மட்டும் இல்லாம சில்க் மார்க் சான்றிதழும் கட்டாயமா இருக்கான்னு செக் பண்ணணும். ரெண்டாவது, உண்மையான ஜரிகைகளை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். பனாரஸ் புடவைகளின் முக்கிய தனி சிறப்பு அதோடைய ஜரிகை வேலைப்பாடு தாங்க. உண்மையான ஜரிகை தங்கம் அல்லது வெள்ளி பூசப்பட்ட செப்பு இழைகளால நெய்யப்படும். இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாவும் நீடித்துவமாவும் இருக்கும். எதிர்பாராத விலை குறைவான புடவைகள்ல இமிடேஷன் சரி யூஸ் பண்ணிருப்பாங்க. பின்புற வடிவமைப்புகளை சரிபார்க்கணும். கைத்தறியில தயாரிக்கப்படுற பனாரஸ் புடவைகள்ல புடவையின் முன்புறத்துல இருக்கிற வடிவமைப்புகள் பின்புறத்திலையும் தெளிவா காணப்படும். இந்த ஜலா அல்லது ஜாக்கெட் நெசவு முறைகள் கையில செய்யப்பட்டதுக்கான சான்றுகளையும் கொடுக்குது. மெஷின் புடவைகள்ல இது காணப்படாது. நாலாவது, புடவையின் எடை மற்றும் துணியின் அடர்த்தி. தூயப்பட்டு மற்றும் அடர்த்தியான ஜரிகை காரணமா உண்மையான பனாரஸ் புடவைகள் கொஞ்சம் கனமாவும் இறுக்கமா நெய்யப்படுறதுமாவும் இருக்கும். மெல்லிய மற்றும் பளபளப்பான புடவைகள் குறைந்த தரமான அல்லது கலப்பு புடவைகளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அஞ்சாவது, விலை, சான்றிதழ் மற்றும் நம்பகத்தன்மை. உயர்தர பனாரஸ் புடவைகள் தயாரிக்க அதிக வேலை நேரம் மற்றும் மென்மையான நெய்தல் தொழில்நுட்பம் தேவைப்படும். இதனால அவற்றின் விலையும் பொதுவா கொஞ்சம் அதிகமா இருக்கும். மலிவான விலையில தரமான பனாரஸ் புடவைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுங்க. அதனால அரசு அங்கீகாரம் பெற்ற சில்க் மார்க் சான்றிதழோட நம்பகமான கடைகள்ல மட்டுமே நீங்க வாங்க ட்ரை பண்ணணும். ஃபைனலி, கலாச்சார அடையாளங்களா சொல்லப்படுற பனாரஸ் மற்றும் பிற பட்டு புடவைகள் பாரம்பரியத்தையும் பார்வை மிகு அழகையும் கொண்டிருக்கு. அதை சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் விழிப்புணர்வோட நடந்துகிட்டா தரம் மற்றும் மதிப்பை உறுதி செய்யலாம்.